பற்று, பற்றுதல், படர்தல். ஒரு கொடியானது தனக்கு ஏதாவது ஒரு கொம்பு, ஒரு மரம் கிடைத்தால் அதை சுற்றி பற்றி கொள்ளும். அதுபோல மலைப்பாம்பு அதனுடைய ஏதாவது சாப்பிட வேண்டியதை, இரையை, அதை அப்படியே பற்றி கொள்ளும். அதுபோல பற்றுதல் என்பது எல்லோரிடமும் பொதுவாகவே இருக்கிறது. அதில் ஒரு பற்றை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். அது என்னவென்றால், தாய் மீது வைக்கக்கூடிய பாசம் அல்லது பற்று. அடுத்தபடியாக தாய் நமக்கு கற்றுக் கொடுத்த, பேச கற்றுக் கொடுத்த தாய்மொழி பற்று. மூன்றாவதாக நாம் எந்த நாட்டில் வாழ்கிறோமோ அந்த நாட்டின் பற்று, அது தமிழ்நாடு தான். ஏனென்றால் தாய்மொழி, தமிழ்மொழி, தமிழ்நாடு, இந்த மூன்றின் மேல் நமக்கு பற்று இருக்க வேண்டும். நாம் வாழக்கூடிய இடம், வசிக்கக்கூடிய இடம், நம்முடைய உறவுகள், நண்பர்கள், சொந்தங்கள் எல்லாமே நம்மை சுற்றியே இருக்கிறார்கள். அதனால்தான் நமக்கு இந்த பற்று, அந்த பாசம் என்பது நம்மிடம் இருக்கிறது, எல்லோரிடமும் இருக்கிறது. ஒரு குஞ்சின் மீது பறவைக்கு பற்று உள்ளது. நாய்க்குட்டிக்கு, அந்த தாய் நாய்க்கு பற்று இருக்கிறது. தேசத்தை காக்க வேண்டும் என்பதற்காக அங்கே போராடுகிறார்கள், தேசபக்திக்காக, பற்றுக்காக. ஆனால் அவர்களுக்கெல்லாம் கூலி வாங்கி கொண்டுதான் அவர்களெல்லாம் தேசத்தின் மீது பற்று. ஆனால் தலைவர்கள், அவர்கள் ஜாலியாக அவர்களுடைய அமைச்சகத்தில் இருப்பார்கள். நம்மெல்லாம் அப்படி அல்ல. எதற்கும் நாம் அடிமைப்படவில்லை. நம்முடைய பற்று, நம்முடைய உறவு, நம்முடைய சொந்தம், இது எல்லாம் நம்மோடு சேர்ந்தது, தாய் வழியாக வந்த நம்மிடம் சேர்ந்தது. இதற்கும் நாட்டுப்பற்றுக்கும் சம்பந்தமே இல்லை. தினமும் சோறு சாப்பிடுகிறோம், சாப்பிட்டு முடித்தவுடன் கையெல்லாம் பற்று வந்து விடுகிறது, ஒட்டிக்கொள்கிறது, அதை கழுவி விடுகிறோம். ஆனால் இந்த பற்று நம்மால் கழுவி விட முடியாது. அது எப்போவுமே நம் மனதில் இருக்கும். அதுதான் முக்கியமாக தாய்ப்பற்று, மொழிப்பற்று. நம்முடைய மொழி தமிழ் என்பதால் அதிக ஆர்வத்தோடு உலக மக்களும், உலகத்திலேயே முதன்மொழியாக இருக்கக்கூடிய அந்த மொழியை நாம் பற்றி கொள்ளுகிறோம். எனவே பற்று என்பது அது நம்மோடு பின்னி பிணைந்தது. பற்றுக என்பது ஒரு குறளையே நான் உருவாக்கியுள்ளேன். அதுபோல பற்றுக, சிலருக்கு அந்த பற்று, அந்த பாசம் விடாது, கடைசி வரை விடாது. ஆனால் துறவு கொள்பவர்கள் இந்த பற்றை விலக்கி விடுவார்கள். தியானம் செய்பவர்களிடம் அந்த பற்று இருக்காது. ஆனால் தன் மீது பற்று இருக்கும், தன் மீது நம்பிக்கை இருக்கும், தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பலத்தின் மீது பற்று இருக்கும். அது தவறாக சொல்ல முடியாது, அது நம்மை சார்ந்தது என்று சொல்லி இந்த காலை பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள்.